அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, நெட், செட், டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தூது. ஒருவர் தன்னுடைய கருத்தை மற்றவருக்கு புலப்படுத்துவதற்காக இடையே மற்றொருவரை அனுப்புவதற்கு பெயர்தான் தூது. இந்த தூது இலக்கியம் மிகச் சிறப்பாக வளர்ச்சியடைந்த காலகட்டம் என்றால் அது நாயக்கர்களுடைய காலகட்டம். அதாவது கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் நாயக்கர்களுடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை சங்ககாலம், சங்கம் மருவிய காலம், சோழர் காலம், பல்லவர் காலம், நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம் அப்படின்னு வகைப்படுத்தலாம். சங்க காலத்துல சங்க இலக்கியமும், சங்கம் மருவிய காலகட்டத்துல அற இலக்கியமும், சோழர் காலத்துல காப்பியமும், பல்லவர்களுடைய காலகட்டத்துல பக்தி இலக்கியமும், நாயக்கர்களுடைய காலகட்டத்துல சிற்றிலக்கியமும் தோற்றம் பெற்றது. இந்த 13ஆம் நூற்றாண்டு தான் நாயக்கர் காலகட்டத்துல ஒரு சிற்றிலக்கியத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு புரட்சி காலம் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக அறம், பொருள், இன்பம், வீடு இப்படி 4 பொருட்களும் அமைய பெற்றிருந்தால் அதை நம்ம பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். இவற்றில் ஏதாவது ஒன்று குறைந்திருந்தால் அவற்றை சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் வைத்து கொண்டு பாடக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலாக பிரபந்த மரபியல் தான் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டியல் நூலானது குறிப்பிட்டுச்சு. ஆனால் தற்சமயத்தில் நாமி ஜெயராமன் அவர்கள் 300க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள் இருப்பதாக தன்னுடைய சிற்றிலக்கிய செல்வம் என்று சொல்லக்கூடிய நூலில் குறிப்பிடுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கண சொல்லக்கூடிய பாட்டியல் நூல்களில் தூதுக்காக இலக்கணம் சொல்லக்கூடிய பாட்டியல் நூல்கள் என்று பார்த்தோமானால் நவநீத பாட்டியல், பிரபந்த மரபியல், இலக்கண விளக்கம், முத்து வீரியம், சிதம்பர பாட்டியல், இலக்கண சுருக்கம் போன்ற நூல்களை நம்ம பார்க்க முடிகிறது. இவை மட்டும் இல்லாமல் தூதை நம்ம அகத்தூது, புறத்தூது அப்படின்னு சொல்லி 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். இவற்றோடு தூது செல்லக்கூடிய பொருட்களாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உயர்தனை பொருட்களையும் நம்ம தூது அனுப்பலாம், அக்ரணி பொருட்களையும் நம்ம தூதாக அனுப்பலாம். இப்போ எந்த ஒரு பொருளை நம்ம தூதாக அனுப்புகிறோமோ அதுதான் அந்த நூலுக்கு பெயராக அமையும். இப்போ உதாரணத்துக்கு அன்னத்தை நம்ம தூதாக அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த நூலுக்கு நம்ம அன்னவிடு தூது அப்படின்னு தான் அந்த நூலுக்கு பெயர் அமைப்போம். அதுவே வண்ட தூதாக அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த நூலுக்கு வண்டுவிடு தூது அப்படின்னு தான் அந்த நூலினுடைய பெயராக அமையும். முதலாக தோன்றிய தூது நூல் என்று பார்த்தோமானால் உமாபதி சிவாச்சாரி அவர்கள் எழுதிய நெஞ்சுவிடு தூது என்று சொல்லக்கூடிய நூல்தான். தமிழ் இலக்கியத்துல சிறப்பான தூது நூல் என்று பார்த்தோமானால் தமிழ்விடு தூது என்று சொல்லக்கூடிய நூல். அதனுடைய ஆசிரியர் தெரியவில்லை. ஆனால் தமிழ்விடு தூது என்று மற்றொரு நூலும் இடம்பெறுவதை நாம் பார்க்க முடியும். ஆசிரியர் பெயர் அறியப்படாது இருக்கக்கூடிய தமிழ்விடு தூதுதான் தூது நூல்களில் சிறந்த நூலாக நாம் பார்க்கப்படுகிறது. அடுத்து தூது நூல்களுக்கு தோன்றுவதற்கு வித்தாக இருந்தது நூல்கள் பார்த்தோமானால் தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் ஓதல் பகையே தூதின் பிரிவே என குறிப்பிடுகின்றார். அதாவது தலைவன் தலைவியை விட்டு கல்விக்காகவும் போருக்காகவும் பிரிந்து செல்லக்கூடிய நிலை இருந்ததையே நாம் பார்க்க முடிகிறது. சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் அதாவது அதியமானுக்காக ஔவையார் தொண்டைமானிடம் தூது சென்ற நிகழ்ச்சியும் நாம் பார்க்க முடிகிறது. பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு அன்னச்சேவலே என்ற அன்னச்சேவலை தூது விடக்கூடிய நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகிறது. நற்றிணையில் தூது தொடர்பான பல செய்திகள் இடம்பெறுவதால் அவற்றை தூது இலக்கியமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து சங்கம் மருவிய காலகட்டத்தில் தூது எவ்வாறு இருந்தது என பார்த்தோமானால் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் தூது என்ற ஒரு தனி அதிகாரமாகவே படைத்து 10 குறட்பாக்களில் தூது தொடர்பான செய்திகளை பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து பக்தி இலக்கிய காலகட்டம் என்று எடுத்துக்கொண்டோமானால் திருமுறைகளிலும் 4000 திவ்ய பிரபந்தங்களிலும் தலைவனாகிய இறைவனிடம் அன்பு கொண்ட தலைவி தூது அனுப்புவதாக செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து காப்பிய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால் கம்பராமாயணத்தில் அனுமனையும் அங்கதனையும் தூது அனுப்புவதாக கம்பர் அமைத்திருப்பதை நாம் காண முடிகிறது. சீவக சிந்தாமணியில் குணமாலை
சீவகனுக்கு கிளியை தூதுவிடக்கூடிய நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து நளவெண்பாவில் நளன் தமயந்திக்கு அன்னத்தை தூதுவிடக்கூடிய நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி சிற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே தூதுக்கு வித்தாக பல இலக்கியங்கள் இருந்திருப்பதை நாம் காண முடிகிறது. நன்றி.